ஹலோ வாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் குழம்புன்னு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதில் கொஞ்சம் கூடி கசப்பு தெரியாது. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 3 to 4, கருவேப்பிலை ஒரு 3 தண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே வணங்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறதுன்னு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது கசப்பு சீக்கிரமாகவே நமக்கு போயிடும். இப்போ நம்ம அதுக்கு பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் அப்படியே சுருங்குற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்களவு அது கசப்பு தெரியாது. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. நம்ம போட்டையிலேருந்து அப்படியே ஹாஃப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றி இந்த புளித்தண்ணியில் வேக வைக்கிறனால தான் அதோட கசப்பு தெரிய மாட்டேங்குது. இந்த புளித்தண்ணியிலே அந்த பாவக்காய் நல்லா வெந்துடணும். ஒரு 3/4 வேக அளவுக்கு நல்லாவே வெந்துடணும். நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். இடைக்கிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். மண் சட்டினால் சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ புளி தண்ணி அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு அது குக் ஆகிடுச்சு பாவக்காய். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம பாவக்காயில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரைப்பு ஊற்றினதுக்கப்புறமா என்னோடய சட்டி ரொம்பவே நிறைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது நம்ம கொதி வரும்போது கீழே ஃபுல்லாக சிந்து எனக்கு 4 வேலை ஆயிரும். அதனால் நான் இப்போ சட்டி மாற்றிட்டேன். அப்போ பாருங்கள், நல்லா அது கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு, இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.